வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜே டெக்னாலஜி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டர்ல எப்படி வாட்டர் சிமுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சின்ன விஷயம் சொல்லிக்கணும். என்னது அப்படின்னா கொஞ்சம் நிறையவே வீடியோ வரல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ 500 MB இன்ஸ்டால் பண்ணி தான் நான் வந்து ஓஎஸ்ஏ வந்து போட்டு முடித்தேன். தென் பாஸ் வாய்ஸ் வந்ததுனால வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குது. பாஸ் வாய்ஸ் வந்து எப்படின்னா டெலிட் ஆகிடுச்சு, அதான் சொல்ல வேண்டியது. ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய எரர். ஸோ அதனால் வந்து திரும்பி இன்ஸ்டால் பண்ணி சிங்கிள் பூட் சிஸ்டமாக மாற்றினேன். ஸோ வந்து சிங்கிள் பூட் சிஸ்டமாக மாற்றிட்டு நேற்று தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணேன். அந்த இன்றைக்கி நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோலாம் மறக்காமல் கண்டிப்பாக வந்துடும். பிளெண்டர் டுட்டோரியல்ஸும் வரும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபில்மோரா டுட்டோரியல்ஸ் கூட நான் போடலாம்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் போனால் ஃபோட்டோஷாப் டுட்டோரியலும் கண்டிப்பாக போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்டர் சிமுலேஷன் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டேப் வச்சு செஞ்சுருப்பேன். பட் ஆனால் நீங்கள் டேப் வச்சு தான் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு க்யூப் வச்சு கூட செய்யலாம். ஸோ நான் வந்து க்யூப் வச்சு வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூப் வச்சு கூட செய்யுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட விஷயம். நீங்கள் டேப் வச்சு செய்யலாம், க்யூப் வச்சு செய்யலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டர் 2.93 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். நீங்கள் 2.92 வச்சுக்கோங்க. 2.93க்கு சேஞ்ச் ஆக வேண்டாம், அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் ஈவியில் லைட்லாம் அதை ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மாற வேணாம், அதான் என்னோட கருத்து. ஓகே, இதில் வந்து டெலிட் பண்ணுறேங்க. Shift+A அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மெஷில் ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடிட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபேஸ் செலக்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. நம்பர் 3 கிளிக் பண்ணி ஃபேஸ் செலக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ நீங்கள் GZ ஆக்சிஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் GY ஆக்சிஸ் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் நீங்கள் இதை மூவ் பண்ணிவிட்டு Shift+D ஒரு தடவை கொடுங்க. அண்ட் தென் என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆனது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணலாம். கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது டிகிரிஸோட கரெக்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுவீங்க ஒய் ஆக்சிஸில். அண்ட் தென் இதை வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் தான் போகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் அது ரெண்டு ஆக்சிஸ்லேயும் வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். இதை நீங்கள் மற்ற ஆப்ஜெக்ட்லாம் வந்து இதில் போய் இம்போர்ட் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே இதிலே செய்யுங்க டேப் வரைக்கும். அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு நம்ம வந்து வாட்டர்லாம் செஞ்சுக்கலாம். இதில் மட்டும் இதை ஃபுல்லாத்தையும் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக வரும். நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணி அந்த ஃபேஸ் செலக்ட் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் அந்த வேர்டெக்ஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. வேர்டெக்ஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து வயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அது இன்னொரு தடவை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு தடவையும் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. கிளிக் பண்ணி அகெயின் எக்ஸ்ட்ரூட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டேப்க்கான மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மூத் ஸ்டீல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வரும். நீங்கள் அதை கொடுத்து கூட இதுக்கு வந்து இமேஜ் டெக்ஸ்சராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் மோடு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஃபுல்லாத்தையும் நம்ம இதான் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்படி செலக்ட் பண்ணாலும் எல்லாம் ஃபுல்லாத்தையும் செலக்ட் ஆகணும், அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மெட்டீரியல் வந்து நான் சும்மா அப்ளை பண்ணுறேன். ஒரு நார்மலான ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Shift+A மெஷ்ஷில் அகெயின் ஒரு சிலிண்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை கரெக்டாக அதுக்கிட்ட அந்த டேப்போட வாய்க்கிட்ட கொண்டு வந்து வைங்க. அதை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அதனால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட மவுத் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கும் அதே மாதிரியே கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து இசட் ஆக்சிஸில் வந்து ஸ்கேல் பண்ணிவிடுங்க. அந்த இசட் ஆக்சிஸ்லேயும் வந்து மூவ் பண்ணிவிங்க. ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடாது, ரொம்ப பாட்டமில் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு இதில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேப்பு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிசிக்ஸ் டேப்ஸ் உள்ள போய் நம்ம வந்து சிமுலேஷனை வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபிசிக்ஸ் டேப். இதுக்குள்ளே போயிட்டு ஃப்ளூயிடு டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ, இதில் இருந்தால் ஃப்ளோ வந்து ஃப்ளோ. ஸ்மோக் அப்படின்றது லிக்விடுன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஜியோமெட்ரியை வந்து இன்ஃப்ளோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. அதே இதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளூயிட் கொடுத்ததுக்கப்புறம் நன் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். என்னன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டொமைன், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டொமைனை செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது விசிபிள் ஆகாது. இப்போ கேஸில் இருக்குது, இதை செலக்ட் பண்ணி லிக்விடுக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி விசிபிள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதே 32ன்னு இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் வந்து அதிகமாக வைங்க. குவாலிட்டி அதிகமாக வச்சுனே பாருங்கள். நாட் ரெஸ்பாண்டிங். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கும் வருதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹை பட்ஜெட் பிசி வச்சுருக்கவங்களுக்கு வராது. இது கொஞ்சம் லோ பட்ஜெட் தான். பட் இது ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 65 வச்சுருங்க. 65 கரெக்டாக இருக்கும். ஸோ 65 கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இதில் தண்ணி தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் வரதான் வாட்டரு. அதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா FPS 1 FPS தான் கிடைக்கும் கண்டிப்பாக. இவங்க 0.6 அதில் தான் வந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அடுத்து உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுற மாதிரி தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் ஆகி அது ஃபுல்லாக வரும். அந்த நீங்கள் ப்ளே பண்ணும்போது அது வந்து அழகாக கீழே வருது, உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி வராது. ஒரு FPS கம்மியாக கிடைக்காது, ஒரு 10 FPS ஆச்சும் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக கிடைக்குதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து வரும். பார்த்தீங்க அப்படின்னா 0.43 FPS தான் கிடைக்கிது. இப்போ 20 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ 10 FPS கிடைக்குது. இப்போ நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 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 மோடில் பார்த்தா வச்சுக்கோங்களேன், சாலிட் மோடில் நமக்கு வந்து வாட்டர் வந்து விசிபிள் ஆகல, மெஷ்ஷே மறைச்சிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோமோ இந்த சிலிண்டரை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் டேபில் வந்து போயிட்டு இதில் இருக்குது இல்லையா, இதில் போயிட்டுங்க. இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ்ஷையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஸ்பீட் வெக்டர்ஸ் இதெல்லாம் கொடுங்க. ஆக்சுவலாக நானே தான் கொடுத்தேன். ஸோ அதனால் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து அது வந்து ட்ராக் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் தெரியுதா இது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் கண்டிப்பாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூல் இமேஜ் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஷேடிங் டேப்பில் போயிட்டு நியூ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் தென் ஆடில் இமேஜ் டெக்ஸ்சர் அதை வந்து அப்படியே இதில் வந்து போடுங்க. அப்படியே இதில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கு வந்து ஒரு பூல் இமேஜ் வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சு நாய்ஸ் டெக்ஸ்சர்ஸ் கூட வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் என் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நாளைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.